நல்லா இருக்கீங்களானே? இருக்கவா? இருக்கோம். நல்லா தான் இருக்கேன். ஏற்கனவே அந்த பருவு தண்டி அப்படியே வெட்டி எடுத்துங்க. உடம்பு அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உடம்பு நல்லா இருக்குதானே? அண்ணா ஏன் உடம்பு நல்லா இருக்கியா? ஆஸ்பத்திரியா இருக்கேன். ஏய் நல்லா கேப் போச்சு சந்திச்சு நல்லா இருக்கியான்னு டெய்லி நீ வந்து ஒத்துழைச்சின்னா டெய்லி போவோம். நானே வணக்கம். சிவானி வணக்கங்க. மாமா ஐ எல்ஓவி யூ ஐ லவ் யூ டு கம்மியாட்டி சொல்ற சிந்துசாட்டி எல்லாரும் யாருக்கும் அவங்க எல்லாரும் அப்படியா? வணக்கங்க. பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், இளைஞர்களுக்கும். இந்த தாய்மார்கள் எல்லாம் இங்கிட்டு வந்து உட்கார வேண்டியதானத்தா? என்ன பண்ணி உட்காந்துருக்கீங்க? அப்படியே போறதுக்கு இருக்கட்டும். இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்கள் வர்க்கத்தை விட தாய்மார்கள் கூட்டம் அதிகமா இருக்கீங்க. மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்த மாதிரி இருக்கு. நகையெல்லாம் இப்படி ஓட்டிருக்கீங்க. அவுத்து கொடுத்துட்டு போயிருங்க. உங்களை பார்க்கல காஞ்சி காமாட்சியை பார்த்தது மாதிரி. காஞ்சி காமாட்சினா கரும்பு இருக்கு. ஏங்கிட்ட இருக்காங்க கரும்பு சூத்த என்ன போஸ்ட் மக்கள் தெரியாமையா? நீ ரயில்வே தண்டவாளத்தை கொண்டு வந்தாலும் எனக்கு வந்தது. நைஸ் கேர்ள். தேங்க் யூ. ஓகே. ஊத்தம்ட்டே ரெண்டு பேர் போறாங்க. ஐயா ராமதாஸ் அப்படிலாம் பேசாது. எங்களுக்குள்ள கடுப்பா இருக்கு. அவன் ஏற்கனவே 5 வச்சுக்கிட்டு அவனோட நீர் தெருவில் அவருக்கான 5 டெம்பருக்கு வச்சுக்கிறாரு. உன்ட்ட முண்டை ஒண்ணு கூட இல்லையா? நீ ஏன் வளர்த்தல? ஒன்னே தவிர இருப்பா. உன் பேர் என்ன? உன் ஊர் பேர் என்ன? செய்யாம ஊர்லயே செய்ய மாட்டோம்னு நீ செஞ்சு தடுத்த போறியா? வா கமிதியில பசேரி வா பொத்திக்கிட்டு வாக்காரு துணியா காமிச்சா நான் இல்ல. இருந்தாலும் எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துருந்தேன். அவன் யாரு? ஒரு விளங்கா பையன். அவன் ஒரு விளங்கா பையன். நீங்க ஒரு விளங்காதாரு. நீ ஒரு விளங்காத. அத ஒரு கீரை முட்டை சொல்லுவாரு. வந்தமா கோமாளிக்கு முத ஆத்தமா அந்த ஆத்த மக்கள்லாம் இருக்கிய முத கோமாளின்னு மேடைக்கு வந்துட்டா கோமாளிக்கு என்னென்ன வேலை? நோட்டீஸை படிக்கணும், 4 காமெடியை பண்ணணும், 4 கருத்துக்களை சொல்லணும், பொத்திக்கிட்டு உள்ள போய் உக்கார வேண்டியதான ஓத்தாமாவனே. அதை விட்டு டான்ஸ் காரத்துல பேரை சொல்லும் போது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் அக்குமார் 1ஆம் நபர் லூசு முண்டை என்ற இடம் வழங்க முண்டை. அதுல இவர் சொல்றாரு பெட்டிக்காரு. நல்ல வாழ்த்து சொன்னேன். என்ன சொன்னீங்க? நல்ல முண்டை சொல்லலாமா? ஒரு வாத்தியார் போய் யார வாத்தியாரு? ராமதாஸ் மச்சியா கோச்சுக்கிறாங்க. மச்சானா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இருக்காங்க. கோகுஞ்சு வேணாம். சொறி பிடிச்சது. இன்னைக்கு வெளியில வரட்டும். அந்த தாய்மார்களோட பிள்ளை ரொம்ப தாழ்வா பேசினியா இல்லக்கா? என்னத்த உயரம் நக்குனியாங்க? போயா நீ என்கிட்ட இன்னைக்கு வெளியில வரட்டும். எதுக்கு மரியாதை கொடுக்கணும் நான் கேட்கிறேன். எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? இன்னைக்கு ஒரு முன்னோடியா தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே ஒரு முன்னோடி கலைஞர் பப்புன்னா என் மகன் தங்கராஜ். முன்னோடி வெளியில வரட்டும். ஒண்ணு ஆல்ரவுண்டுக்காருக்கு சாமான் இருக்கணும், இல்லன்னா அந்த கோமாளி நைட்டு கொட்டத புலகணும். எனக்கெல்லாம் தெரிந்து விட்டது. இந்த பத்தியா உள்பாவலே போட மாட்டேன். இந்த காலத்துல நீ சத்தியே வர மாட்டேன். நான் எந்த காலத்துல சொன்னேன்? அது ராமதாஸ் சட்டியெல்லாம் பாத்திருக்கியா? எப்ப பார்த்தா கண்ணுகன்னா இருக்கும். ஒரு நாள் பார்த்துட்டேன். ஆமா வேன்ல போன பார்த்தேன். சப்பாத்தி முடிக்கிறச்சுனாக்கா சப்பாத்தி முடிச்சு
இல்ல சத்தியமா முனியாண்டி என்ன பேசுறாரு வேற இருக்கட்டும் இருந்தாலும்
இந்த எடுவற்ற நாய என்னப்பா அவன் என் பேரை எப்படி சொன்னேன்? அவன் என் பேரை எப்படி சொன்னேன்? படுக்க கூப்பிட்டு அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேர் என்ன தெரியுமா? தண்டு சப்பி தங்கராஜ். இப்ப நான் சொல்றேன் ஓம் பேர நீங்க டான்சராக எடுத்துக்கொண்டிருக்கும் சரவணகுமார் பவதாரணி அவர்களுக்கு பொன்னாடை ஊத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இப்படி சரவணகுமார் சேர்ந்துச்சு. ஆமா 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 போறவங்களே ஆமா குருத்தம் தான் ஆமான்னு வச்சுக்கிறேன். நீ யாரும் துண்டை கட்டி முண்டமா குடிக்காம நீயே போய் பாக்க கண்ணங்கருன்னு வெயிட்டிங் பண்ணலாமா? சரி உனக்கு தெரியாம கேட்கிறேன். நாடக கலைஞர்களையும் கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை அறிவித்து நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழாக்கட்டியர்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளரும் ஆகிய அன்பு அண்ணன் முனியாண்டி அண்ணன் சார்பாகவும் எனது இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் எனது மசை கலைஞர்கள் சார்பாகவும் அன்பான வணக்கம் வணக்கம் நன்றிங்க. இருந்தாலும் அதுக்கு நான் இந்த தண்டு சப்பி தங்கராஜா கூப்பிடணும். மூணு தாட்டி கூப்பிடுவேன். தாட்டி கூப்பிட்டு வந்துட்டேன்னா எனக்கு பயப்பிள்ளைன்னு அர்த்தம். 2 தாட்டி கூப்பிட்டு வரலாட்டி அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். இதை புரி தலை கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து பெரியவங்கள்ல ஒரு 4 பேர் போய் பாருங்க. பேசுறது கத்துக்கிட்டு ஓடிட்டான். நானு ஐயப்பா தெரியாம பேசிட்டேன். பயம் அந்த பயம் உள்ளவே நீ ஏன்டா என்னை லூசு முண்டன்னு இருக்கிற? தித்திடி போய் எப்படா நீ அப்படி கேட்க போச்சு? 2வது வாட்டிடா. 2வது வாட்டி முதல்லயே முனியாண்டி என்ன சொன்னேன். அதை என்னைய கண்டா தொடவலிய மூலிவேன்னு நான் சொன்னேன். பைப்பா பதிக்க முடியும். அவன்கிட்ட ஏற்கனவே பைப்பு இல்ல. அதுல எதுல போய் நினைப்பா? உங்க பைப்பு தங்கச்சி இருக்கு. மாமா தங்கச்சியா? இப்படிதான் எல்லாரும் செஞ்சிருக்கீங்க. கடைசி வைனல் டச்சு. இது உங்களுடைய சாய்ஸ். பாருங்க. எவன் டான்ஸ கட்டிப்பிடிக்கான மாமியா வச்சிருக்கேன் அர்த்தம். எந்த நண்டி வாக்குடா இருக்கு? மாமியார வச்சிருக்கேன் அர்த்தமா? நைஸ் கேட். கொரோனா மறுபடியும் வருது. நாங்க எவ்வளவு தான் இருக்குமோ? ஆல்ரோடுக்காரன் அற வாங்க போறேன். இங்க ஒரு பவராம போறது. உங்க புருஷன் முன்னாடி சண்டையில அங்கிட்டு வச்சுக்கிறோங்க. புருஷன் அப்ப உங்களுக்கு இதத்தே நம்ம டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. பாப்பா பேர் என்ன? தம்பி பேர் என்ன? சேனம். ஒரு பொம்பளை இவன் இடத்துக்கு ரப்பெடுத்து பேசிட்டு ஏய் இங்க வா.
என்ன இவன் நல்ல புருஷனா ரொம்ப சப்போர்ட் பண்றாரு உனக்கு என்ன ஏய் ஏய் இங்க பேசுறீ நீ பேசுடா ஆளும் மூச்சி இலை பாரு வந்துட்ட டான்ஸ் மதுரை இருந்து என்னையும் பாரு ஏன் மட்டும் அதையும் பாரு நீ வந்துட்டு சோளங்குருணில இருந்து பேக தூக்கி போட்டு நான் தான் பூடுன்னு என்னையும் மாதிரி அவருக்கு சாமானையும் பாருங்க பொம்பளைனா மரியாதை ஆம்பளைன்னா அடக்க ஒடுக்கமா பேச கத்துக்க பொம்பளைக்கு இப்படி வாழாது ஆம்பளைக்கு இவனை அகராதிட்டான மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் புரியுதா நீங்க வார்த்தையை பார்த்து பக்குவமா விட்டீங்கன்னா நீங்க மரியாதை கொடுத்தாதான் இங்க மரியாதை வரும் பவதாரணி கிட்ட மரியாதை கொடுத்தாதான் மரியாதை எதிர்பார்க்க முடியும் நீ கிழிச்சு புரியா நீ என்ன புடிக்கி புரியா அப்படியே புட்ட வச்சு புரியா அக்கி புரியா நீ போட போட வெண்ண பெரிய திட்டு முடியாது தம்பி இந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன கவிதை ஞாபகம் என்ன மேடம் நீங்க திரும்புங்க அவங்க முகத்துல இருக்க வேர்வை துளிகள் அந்த ரோஜா முட்டுல இருக்க பனித்துளிகள் மாதிரியே இருக்கு அது ஒண்ணு கிடைச்சு இந்த எங்க ஓடாமல் எச்சி குத்தி ஒரு அளவுக்கு இருக்கலாம் இந்த அளவுக்கு புரியுதா ஒரு பெண்மகள் இவ்வளவு நீ ராங் எடுத்து பேசுறேன்னா உனக்கு ரப்பு அதிகமா இருக்கணும் ஒரு ஆண்மகன் இவ்வளவு பெரிய சபையில ஒரு பொம்பளை பிள்ளைய மரியாதை எல்லாம் பேசுறீங்கன்னா அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளா நீ இருக்க என்ன ஒரு ஆள் நீ என்ன ஒரு ஆளு நீ ஒரு ஆளு அடி அரே ஊரே குடு என்ன நீ புரிய என்னடா ஒண்ணு புரிய தங்கராஜே. தங்கராஜே பெண் என்றால் நாம் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு ஆம்பளைன்னா முதல் வாய் அடக்க ரொம்ப முக்கியம் நீ முதல்ல சரியா பேசணும் சரியா ஆரம்பிக்க புரியுதா நீ முதல்ல ஒழுக்கமா பேசுனீங்கன்னா மரியாதையை நான் பேசுவேன் புரியுதா நீ கிழிச்சு புரியாடி என்னடா ஒண்ணு சொல்ற புடிங்கி புட்டு புரியாடி தகுதி எரிஞ்சிருவேன் போட முகரைய பாரு ஆளு பாரு தங்கப்பாட்டு நீ மூஞ்சி காட்டி விட்டுக்கிறீங்க இல்லாட்டி என்ன பண்ணுவ என்னடா பண்ணுவ என்னடி என்னடா பண்ணுவ நீ நீ முடிஞ்சத பண்றா பாப்பா பாப்பமா பாப்பமா தூமா போட ஏய் திருத்த முட்டை ஏன்டாமோ சண்டை விடுறீங்க ஒரு பொம்மை ரபடி திரும்ப